நீங்கள் ஆசை ஆசையாக வளர்த்த தக்காளி செடியில் காலையில் எழுந்து பார்க்கும்போது ஓட்டைகள் இருப்பதை பார்த்து எப்போதாவது மனம் உடைந்து போயிருக்கிறீர்களா? அல்லது உங்கள் ரோஜா செடியின் மொட்டுகளை ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத பூச்சி தின்று தீர்ப்பதைக் கண்டு கோபமடைந்துள்ளீர்களா? கவலை வேண்டாம். நீங்கள் மட்டும் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளவில்லை. பலரும் உடனடியாக நச்சுத்தன்மை வாய்ந்த இரசாயன பூச்சிக்கொல்லிகளை நோக்கி ஓடுகிறார்கள். ஆனால் அது உங்களின் ஆரோக்கியத்திற்கும் உங்கள் தோட்டத்தின் மண்ணுக்கும் எவ்வளவு பெரிய கேடு விளைவிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்று நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ரகசியத்தை கூறப்போகிறேன். உங்கள் தோட்டத்தில் உள்ள பூச்சிகளை உடனடியாகவும் நிரந்தரமாகவும் விரட்டியடிக்கக்கூடிய 7 சக்தி வாய்ந்த செடிகள் இயற்கையிலேயே உள்ளன. ஆம், நீங்கள் கேட்டது முற்றிலும் உண்மைதான். ஒரு சொட்டு இரசாயனம் கூட இல்லாமல் இந்த செடிகள் உங்கள் தோட்டத்திற்கு ஒரு இரும்பு அரண் போலச் செயல்படும். இதில் ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால், பல முன்னணி பூச்சிக்கொல்லி நிறுவனங்கள் தங்களின் தயாரிப்புகளுக்கு இந்த செடிகளின் மூலக்கூறுகளைத்தான் திருடி பயன்படுத்துகின்றன. அந்த இயற்கையான ரகசியங்களை உங்கள் வீட்டிலேயே எப்படி வளர்ப்பது என்பதைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? வாருங்கள், இந்த மாயாஜால செடிகள் எவை என்பதையும் அவை எப்படி வேலை செய்கின்றன என்பதையும் விரிவாக பார்ப்போம். இந்த செடிகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் நாம் ஒரு சிறிய வரலாற்று பின்னணியை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது முன்னோர்கள் விவசாயம் செய்யும்போது எந்த ஒரு இரசாயன பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்தவில்லை. அப்படியென்றால் அவர்கள் எப்படி பூச்சிகளை கட்டுப்படுத்தினார்கள் என்று நீங்கள் சிந்திக்கலாம். அவர்கள் துணை நடவு முறை என்ற ஒரு அற்புதமான அறிவியல் உத்தியை கையாண்டார்கள். அதாவது, ஒரு முக்கிய பயிருக்கு அருகில் பூச்சிகளுக்கு பிடிக்காத வாசனையைக் கொண்ட மற்றொரு செடியை வளர்ப்பார்கள். இந்த முறை இயற்கையோடு ஒன்றி வாழ்வதாகும். 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில்தான் செயற்கை இரசாயனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. ஆரம்பத்தில் அவை மாயாஜாலம் போலச் செயல்பட்டாலும் காலப்போக்கில் பூச்சிகள் அந்த இரசாயனங்களுக்கு எதிர்ப்புத் திறனை வளர்த்து கொண்டன. அது மட்டுமின்றி அந்த நச்சுக்கள் நமது உணவிலும் நிலத்தடி நீரிலும் கலந்து பல கொடிய நோய்களை உருவாக்கத் தொடங்கின. இப்போது மீண்டும் உலகம் முழுவதும் உள்ள தோட்டக்கலை நிபுணர்கள் மற்றும் விழிப்புணர்வு உள்ள மக்கள் இந்த பழங்கால இயற்கை முறைக்கு திரும்பி வருகிறார்கள். இந்த இயற்கை முறையில் நாம் பயன்படுத்தப் போகும் செடிகள் வெறும் அலங்காரத்திற்காக மட்டுமல்ல. அவை வெளியிடும் சில குறிப்பிட்ட அத்தியாவசிய எண்ணெய்கள் மற்றும் இரசாயன கலவைகள் பூச்சிகளின் நரம்பு மண்டலத்தை தாக்கி அல்லது அவற்றின் நுகரும் திறனை குழப்பி அவற்றை உங்கள் தோட்டத்தை விட்டே நிரந்தரமாக ஓடச் செய்கின்றன. இதுவே இயற்கையின் மிகச்சிறந்த தற்காப்பு கலையாகும். நமது பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பது செண்டுமல்லி செடியாகும். ஆங்கிலத்தில் இதனை மேரிகோல்ட் என்று அழைப்பார்கள். இது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக அடர்த்தியான மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறங்களில் பூத்துக் குலுங்கும். ஆனால் இந்த அழகிற்கு பின்னால் பூச்சிகளை நடுங்க வைக்கும் ஒரு சக்தி ஒளிந்துள்ளது. நீங்கள் எப்போதாவது செண்டுமல்லி பூவை அருகில் முகர்ந்து பார்த்திருக்கிறீர்களா? அதில் ஒரு வகையான காரமான மற்றும் சற்று கடுதுமையான வாசனை இருப்பதை நீங்கள் உணர்ந்திருக்கலாம். இந்த வாசனை மனிதர்களாகிய நமக்கு சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் கொசுக்கள், அசுவினி பூச்சிகள் மற்றும் வெள்ளை ஈக்களுக்கு இது ஒரு தாங்க முடியாத நச்சுப் புகையைப் போலச் செயல்படும். இந்த செடியை உங்கள் காய்கறி தோட்டத்தில் வரிசையாக நட்டு வைப்பதன் மூலம் காற்றில் ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு வளையத்தை உங்களால் உருவாக்க முடியும். தக்காளி அல்லது கத்தரிக்காய் செடிகளுக்கு அருகில் இதனை நடுவதை ஒரு சிறந்த உதாரணமாக கூறலாம். சில தோட்டக்காரர்கள் செண்டுமல்லி செடி பூச்சிகளை தன் பக்கம் ஈர்த்து மற்ற செடிகளை காப்பாற்றுகிறது என்று தவறாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. செண்டுமல்லி செடி வெளியிடும் லிமோனின் என்ற வேதிப்பொருள் பூச்சிகளின் வாசனை அறியும் திறனை குழப்பிவிடுகிறது. இதனால் பூச்சிகளால் தங்களுக்கு பிடித்தமான தக்காளி செடியை கண்டுபிடிக்க முடியாமல் திசை மாறிச் சென்று விடுகின்றன. இது இயற்கையின் மிகச்சிறந்த ஏமாற்று வித்தைகளில் ஒன்றாகும். செண்டுமல்லி செடியின் ஆச்சரியங்கள் இத்துடன் முடிந்துவிடவில்லை. நிலத்திற்கு மேலே உள்ள பூச்சிகளை விரட்டுவது மட்டுமின்றி நிலத்திற்கு அடியில் வேர்களை தாக்கும் கொடிய எதிரிகளிடமிருந்தும் இது உங்கள் செடிகளை காப்பாற்றுகிறது. மண்ணுக்கு அடியில் நெமட்டோடுகள் எனப்படும் கண்ணுக்கு தெரியாத நூற்புழுக்கள் வாழ்கின்றன.
இவை செடிகளின் வேர்களுக்குள் புகுந்து வேர்களில் முடிச்சுகளை உருவாக்கி செடிகள் மண்ணிலிருந்து நீரையும் சத்துக்களையும் உறிஞ்ச முடியாதவாறு தடுத்து விடுகின்றன. இதனால் எந்த காரணமும் இல்லாமல் செடிகள் வாடிப்போய் இறந்துவிடும். இந்த சிக்கலுக்கு ஒரு அருமையான தீர்வாக செண்டுமல்லி அமைகிறது. செண்டுமல்லி செடிகிற மல்லிச் செடியின் வேர்கள் ஆல்பாதெர்தியனைல் என்ற ஒரு வகையான இரசாயனத்தை மண்ணில் கசிய விடுகின்றன. இந்த வேதிப்பொருள் நூற்புழுக்களுக்கு ஒரு கொடிய விஷமாகச் செயல்படுகிறது. ஒருமுறை செண்டுமல்லிச் செடியை ஒரு இடத்தில் வளர்த்தால் அந்த மண்ணில் குறைந்தது ஒரு வருடத்திற்காவது இந்த நூற்புழுக்களின் தொல்லை இருக்காது. இது எவ்வளவு பெரிய நன்மை என்பதை சற்று நினைத்துப் பாருங்கள். எந்தவிதமான விலையுயர்ந்த மண் சுத்திகரிப்பு இரசாயனங்களும் இல்லாமல் ஒரு எளிய பூச்செடி உங்கள் முழு தோட்டத்தின் மண்ணையும் எப்படி சுத்தப்படுத்துகிறது என்பது இயற்கையின் விந்தையாகும். உங்கள் தோட்டத்தில் உள்ள ஒவ்வொரு காய்கறிச் செடிக்கும் இடையில் ஒரு செண்டுமல்லிச் செடியை வளர்ப்பதை இன்றே வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கப் போவது துளசி மற்றும் பாசில் செடிகள் பற்றியது. இது பல வீடுகளில் புனிதமான செடியாக வளர்க்கப்பட்டாலும் இது ஒரு தலைசிறந்த பூச்சி விரட்டியாகும். குறிப்பாக கொசுக்கள் மற்றும் ஈக்களை விரட்டுவதில் துளசிக்கு நிகர் வேறு எந்தச் செடியும் இல்லை. கோடை காலங்களில் மாலையில் தோட்டத்தில் அமர்ந்து தேநீர் அருந்தும்போது கொசுக்கள் கடித்து உங்களை நிம்மதியாக இருக்க விடவில்லையா? உங்கள் இருக்கைக்கு அருகில் ஒரு தொட்டியில் துளசி அல்லது பாசில் செடியை வைத்து பாருங்கள். கொசுக்கள் உங்களை நெருங்கவே பயப்படும். துளசி இலைகளில் உள்ள எஸ்ட்ரகோல் மற்றும் லினலூல் போன்ற அத்தியாவசிய எண்ணெய்கள்தான் இதற்கு காரணமாகும். இந்த எண்ணெய்களின் வாசனை கொசுக்களின் உணர்வுகளை மழுங்கடிக்கச் செய்கிறது. மேலும் இது தக்காளிச் செடிகளுக்கு மிகச்சிறந்த நண்பனாக விளங்குகிறது. கொம்பு புழுக்கள் எனப்படும் தக்காளிச் செடியை நாசம் செய்யும் பச்சை நிற பெரிய புழுக்களை தடுப்பதில் பாசில் செடி மிகச் சிறப்பாகச் செயல்படுகிறது. ஒரு சுவாரஸ்யமான கட்டுக்கதை என்னவென்றால், தக்காளிச் செடிக்கு அருகில் பேசில் செடியை வளர்த்தால் தக்காளியின் சுவை அதிகரிக்கும் என்று பலர் கூறுவார்கள். உண்மையில் இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் பேசில் செடி தக்காளிச் செடியை பூச்சிகளிடமிருந்து பாதுகாத்து செடி ஆரோக்கியமாக வளர உதவுவதால் தக்காளி பழங்கள் இயற்கையாகவே நல்ல தரத்துடனும் சுவையுடனும் விளைகின்றன என்பது மட்டும் 100% உண்மை. மூன்றாவதாக நமது பட்டியலில் இருப்பது லாவெண்டர் செடியாகும். லாவெண்டர் என்றாலே அதன் அற்புதமான ஊதா நிற பூக்களும் மனதை மயக்கும் அமைதியான வாசனையும் தான் நமது நினைவுக்கு வரும். லாவெண்டர் சோப்பு, லாவெண்டர் எண்ணெய் என மனிதர்கள் இதன் வாசனையை பெரிதும் கொண்டாடுகிறார்கள். இரவில் நல்ல தூக்கம் வர வேண்டும் என்பதற்காக பலர் லாவெண்டர் எண்ணெயை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நமக்கு இவ்வளவு இனிமையாக இருக்கும் இந்த வாசனை பூச்சிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆச்சரியமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. அந்துப்பூச்சிகள், ஈக்கள், தெள்ளுப்பூச்சிகள் மற்றும் கொசுக்களுக்கு லாவெண்டர் செடியின் வாசனை சிறிதும் பிடிக்காது. உங்கள் தோட்டத்தில் ஒரு சிறிய லாவெண்டர் செடியை நட்டு வைத்தால் அது பல வகையான பூச்சிகளை தன் எல்லைக்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தும். குறிப்பாய் உங்கள் செல்ல பிராணிகளான நாய் அல்லது பூனைகள் தோட்டத்தில் விளையாடும்போது அவற்றின் மீது தெள்ளுப்பூச்சிகள் ஏறுவதை தடுக்க லாவெண்டர் ஒரு அருமையான தேர்வாகும். ஒரு காலத்தில் ஐரோப்பிய மக்கள் தங்கள் உடைகளை சேமித்து வைக்கும் அலமாரிகளில் லாவெண்டர் பூக்களை காய வைத்து ஒரு துணியில் கட்டி வைப்பார்கள். இது ஆடைகளை அந்துப்பூச்சிகள் கடித்து பாழாக்குவதை தடுக்கும் ஒரு மிகச் சிறந்த முறையாகும். இந்த எளிய மற்றும் இனிமையான செடியை உங்கள் வீட்டிலும் தோட்டத்திலும் வளர்ப்பது உங்களுக்கு இரட்டிப்பு நன்மையை தரும். இப்போது நாம் ஒரு மிக முக்கியமான செடியை பற்றி பார்க்கப் போகிறோம். நான்காவது செடியான சாமந்தி பூச்செடி ஒரு சாதாரணமான செடி அல்ல. இது இயற்கை நமக்கு வழங்கிய ஒரு சக்தி வாய்ந்த பூச்சிக்கொல்லி தொழிற்சாலை என்று கூட சொல்லலாம். ஏன் இதை இவ்வளவு உறுதியாகச் சொல்கிறேன் தெரியுமா? இன்று நீங்கள் கடைகளில் வாங்கும் பல விலையுயர்ந்த செயற்கையான கொசு விரட்டிகள் மற்றும் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரேகளின் மூலப்பொருள் இந்த சாமந்திச் செடியிலிருந்துதான் எடுக்கப்படுகிறது. சாமந்தி பூக்களில் பைரெத்ரின் என்ற ஒரு அதிநவீன வேதிப்பொருள் இயற்கையாகவே உற்பத்தியாகிறது. இது பூச்சிகளின் நரம்பு மண்டலத்தை நேரடியாக தாக்கி அவற்றை செயலற்றதாக்கி உடனடியாக கொன்றுவிடும் திறன் கொண்டது. எறும்புகள், மூட்டைப்பூச்சிகள், பேன்கள், தெள்ளுப்பூச்சிகள் மற்றும் சிலந்திப் பூச்சிகள் என
ஒரு பெரிய கூட்டத்தையே இந்த செடி ஒழித்து கட்டிவிடும். இதனால்தான் விவசாயத்தில் சாமந்திச் செடிக்கு பெரும் வரவேற்பு உள்ளது. இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக, நீங்கள் உங்கள் வீட்டின் நுழைவாயிலிலோ அல்லது ஜன்னல் ஓரங்களிலோ சாமந்திச் செடிகளை தொட்டிகளில் வளர்த்தால், உங்கள் வீட்டிற்குள் எறும்புகளோ அல்லது மற்ற ஊர்வன பூச்சிகளோ நுழைவதை பெருமளவு தடுக்க முடியும். பலரும் சாமந்திப் பூக்களை பறித்து பொடியாக்கி நீரில் கலந்து இயற்கை முறையில் பூச்சிக்கொல்லி மருந்தாக தெளிக்கிறார்கள். இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு செடி எந்த இரசாயன கலப்படமும் இல்லாமல் இயற்கையாகவே நமக்கு கிடைத்திருப்பது ஒரு மிகப்பெரிய வரமல்லவா? 5வது இடத்தை பிடிப்பது அனைவரின் சமையலறையிலும் பரிச்சயமான புதினா செடியாகும். புதினாவின் புத்துணர்ச்சியூட்டும் வாசனை பிரியாணிக்கும் சட்னிக்கும் எவ்வளவு சுவையை தருகிறதோ அதே அளவுக்கு அது பூச்சிகளுக்கு எரிச்சலை தருகிறது. புதினாவில் உள்ள மென்தால் என்ற வேதிப்பொருள்தான் இதன் தனித்துவமான வாசனைக்கு காரணமாகும். இந்த வாசனையை எறும்புகள், சிலந்திகள் மற்றும் எலிகள் கூட வெறுக்கின்றன. உங்கள் தோட்டத்தில் எறும்புகளின் தொல்லை அதிகமாக இருந்தால் அந்த இடங்களில் சில புதினா இலைகளை கசக்கி போட்டு பாருங்கள். அடுத்த சில நிமிடங்களில் எறும்புகள் அந்த இடத்தை விட்டு காணாமல் போய்விடும். ஆனால் புதினா செடியை வளர்ப்பதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். புதினா ஒரு மிக வேகமாக மற்றும் ஆக்ரோஷமாக வளரக்கூடிய செடியாகும். இதனை நேரடியாக நிலத்தில் நட்டால் அது தோட்டம் முழுவதும் பரவி மற்ற செடிகளின் வளர்ச்சியை கெடுத்துவிடும். எனவே புதினாவை எப்போதும் ஒரு தனித்தொட்டியில் வளர்ப்பதுதான் மிகச்சிறந்த முறையாகும். தொட்டியில் வளர்த்து அந்த தொட்டியை பூச்சிகள் அதிகம் வரும் இடங்களுக்கு அருகில் வைத்துக் கொள்ளலாம். இது ஒரு நடமாடும் பூச்சி விரட்டியைப் போல செயல்படும். முட்டைக்கோஸ் மற்றும் பிராக்கோலி போன்ற செடிகளை தாக்கும் வெள்ளை பட்டாம்பூச்சிகளை விரட்ட புதினா ஒரு மிகச்சிறந்த அரணாக செயல்படும். புதினா செடியை தொட்டியில் வளர்ப்பது மிகவும் எளிதானது மற்றும் பராமரிப்பும் மிகவும் குறைவு. நமது பட்டியலில் 6வது இடத்தில் இருப்பது ரோஸ்மேரி என்ற அற்புதமான மூலிகை செடியாகும். இது பார்ப்பதற்கு ஊசி போன்ற இலைகளையும் சிறிய மரக்கிளைகளைப் போன்ற கடினமான தண்டு பகுதியையும் கொண்டிருக்கும். ரோஸ்மேரி செடி குறிப்பாக காய்கறி தோட்டங்களுக்கு ஒரு தலை சிறந்த பாதுகாவலனாகும். பீன்ஸ் மற்றும் முட்டைக்கோஸ் போன்ற காய்கறி செடிகளை நீங்கள் வளர்க்கிறீர்கள் என்றால் கட்டாயம் அதற்கு அருகில் ஒரு ரோஸ்மேரி செடியை நட்டு வைக்க வேண்டும். ஏனென்றால் முட்டைக்கோஸை தாக்கும் அந்துப்பூச்சிகள் மற்றும் பீன்ஸ் செடியை தாக்கும் சில வண்டுகளுக்கு ரோஸ்மேரியின் தீவிரமான வாசனை அறவே பிடிக்காது. ரோஸ்மேரியின் அத்தியாவசிய எண்ணெய் வாசனையானது அந்த பூச்சிகளை தங்கள் உணவை கண்டுபிடிக்க முடியாமல் குழப்பி விடுகிறது. இது மட்டுமின்றி கேரட் செடியை தாக்கும் கேரட் ஈக்களை விரட்டுவதிலும் ரோஸ்மேரி மிகச் சிறப்பாக செயல்படுகிறது. இது வளர்ப்பதற்கு மிகவும் எளிமையான செடியாகும். இதற்கு அதிக தண்ணீர் கூட தேவைப்படாது. வறட்சியான சூழ்நிலையை கூட தாங்கி வளரக்கூடியது. ரோஸ்மேரியின் கிளைகளை வெட்டி உங்கள் தோட்டத்தில் காய்கறிகளுக்கு பக்கத்தில் பரப்பி வைத்தால் கூட அது ஒரு தற்காலிக பூச்சி விரட்டியாக செயல்படும். இது எவ்வளவு சுலபமான மற்றும் செலவில்லாத ஒரு முறை என்பதை நீங்களே சிந்தித்துப் பாருங்கள். பல தோட்டக்கலை நிபுணர்கள் தங்களின் தோட்டத்தின் எல்லைகளில் ரோஸ்மேரி செடிகளை ஒரு வேலி போல வளர்க்கிறார்கள். 7வது மற்றும் கடைசியாக நாம் பார்க்கப் போவது பூண்டு மற்றும் வெங்காய வகையைச் சேர்ந்த செடிகளாகும். பூண்டின் வாசனை சில மனிதர்களுக்கே மிகவும் கடினமாக இருக்கும்போது சிறிய பூச்சிகளின் நிலைமையை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். பூண்டில் உள்ள சல்பர் எனப்படும் கந்தகச் சேர்மங்கள்தான் இந்த தீவிரமான வாசனைக்கு காரணமாகும். இந்த சல்பர் வாசனையானது தோட்டத்து பூச்சிகளுக்கு, குறிப்பாக அசுவினி பூச்சிகள் எனப்படும் ஏஃபிட்ஸுகளுக்கு ஒரு யமனாகச் செயல்படுகிறது. உங்கள் ரோஜா செடிகளில் எப்போதாவது பச்சையாக அல்லது கருப்பாக சிறிய சிறிய பூச்சிகள் மொய்த்துக் கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறீர்களா? அதுதான் அசுவினி பூச்சிகள். இவை செடியின் சாற்றை உறிஞ்சி செடியை அழித்துவிடும். உங்கள் ரோஜா செடிகளுக்கு அருகில் சில பூண்டு பற்களை ஊன்றி வளர்த்து பாருங்கள். அந்த சல்பர் வாசனையை தாங்க முடியாமல் அசுவினி பூச்சிகள் அங்கிருந்து ஓட்டம் பிடிக்கும். மேலும் ஜப்பானிய வண்டுகள் மற்றும் நத்தைகளை விரட்டவும் பூண்டு செடி மிகச் சிறப்பாக உதவுகிறது. ஒரு சிறிய கட்டுக்கதையை இங்கே உடைக்க விரும்புகிறேன். பலர் பூண்டு செடியை நட்டவுடன் உடனடியாக பூச்சிகள் செத்துவிடும் என்று நினைக்கிறார்கள். இது பூச்சிக்கொல்லி அல்ல, இது ஒரு பூச்சி விரட்டி. அதாவது இது பூச்சிகளை கொல்வதை விட அவை செடியை நெருங்காமல்
ஒரு கண்ணுக்குத் தெரியாத தடுப்புச் சுவரை உருவாக்குகிறது. பூண்டுச் செடியை மற்ற செடிகளுடன் கலந்து நடுவதன் மூலம் உங்கள் தோட்டம் முழுவதும் ஒரு கவசத்தை உங்களால் உருவாக்க முடியும். இதுவரை நாம் அந்த 7 அற்புதமான செடிகளை பற்றி தெரிந்து கொண்டோம். ஆனால் இதைவிட ஒரு மிக முக்கியமான ரகசியத்தை இப்போது உங்களுடன் பகிரப் போகிறேன். இந்த செடிகளை தனித்தனியாக வளர்ப்பதை விட அவற்றை ஒன்றாக இணைத்து எப்படி சரியாக பயன்படுத்துவது என்பதுதான் அந்த ரகசியம். இதற்கு பெயர் அடுக்கு முறையிலான பாதுகாப்பு என்று சொல்வார்கள். அதாவது, உங்கள் தோட்டத்தின் வெளிப்புற எல்லையில் சாமந்தி மற்றும் ரோஸ்மேரி செடிகளை நட வேண்டும். இது வெளியிலிருந்து வரும் பெரிய பூச்சிகள் மற்றும் விலங்குகளை தடுத்து நிறுத்தும் முதல் அரணாகச் செயல்படும். அதன் பிறகு உள்பகுதியில், அதாவது உங்கள் முக்கிய காய்கறி செடிகளுக்கு அருகில் துளசி, செண்டுமல்லி மற்றும் பூண்டுச் செடிகளை நட வேண்டும். இது காய்கறிகளை நேரடியாகத் தாக்கும் அசுவினி பூச்சிகள் மற்றும் புழுக்களை விரட்டும் இரண்டாவது அரணாகச் செயல்படும். அதேபோல புதினா மற்றும் லாவெண்டர் போன்ற செடிகளை தொட்டிகளில் வளர்த்து கொசுக்கள் மற்றும் எறும்புகள் அதிகம் வரும் இடங்களில் நகர்த்தி வைத்துக் கொள்ளலாம். இப்படி ஒரு வியூகத்தை அமைப்பதன் மூலம் எந்த ஒரு இரசாயன பூச்சிக்கொல்லியின் உதவியும் இல்லாமல் உங்கள் தோட்டத்தை 100% இயற்கை முறையில் உங்களால் பாதுகாக்க முடியும். இந்த முறையை பின்பற்றுவதற்கு சற்று பொறுமை தேவைப்படலாம். ஆனால் ஒருமுறை இந்த சூழலியல் அமைப்பு உங்கள் தோட்டத்தில் உருவாகிவிட்டால், பின்பு நீங்கள் எந்த கவலையும் இல்லாமல் செடிகள் செழித்து வளர்வதை பார்த்து மகிழலாம். இந்த இயற்கை முறையில் நாம் பெறும் இன்னொரு மிகப்பெரிய லாபம் என்னவென்றால், நன்மை செய்யும் பூச்சிகளை நமது தோட்டத்திற்கு ஈர்ப்பதுதான். இது பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கலாம். தோட்டம் என்றாலே எல்லா பூச்சிகளும் எதிரிகள் அல்ல. லேடிபக் எனப்படும் பொறிவண்டு, தேனீக்கள் மற்றும் சில வகையான குளவிகள் நமது தோட்டத்தின் மிகச் சிறந்த நண்பர்களாவர். எடுத்துக்காட்டாக, ஒரு லேடிபக் வண்டு தனது வாழ்நாளில் ஆயிரக்கணக்கான அசுவினி பூச்சிகளை சாப்பிட்டு அழித்துவிடும். நீங்கள் கடைகளில் வாங்கும் இரசாயன பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கும் போது அது தீமை செய்யும் பூச்சிகளை மட்டுமின்றி இதுபோன்று நமக்கு நன்மை செய்யும் தேனீக்கள் மற்றும் லேடிபக் வண்டுகளையும் சேர்த்து கொன்றுவிடுகிறது. இதனால் உங்கள் தோட்டத்தின் இயற்கையான சமநிலை முற்றிலும் பாதிக்கப்படுகிறது. ஆனால் நாம் பார்த்த இந்த 7 வகையான செடிகளை வளர்க்கும்போது இவை தீமை செய்யும் பூச்சிகளை விரட்டுவது மட்டுமின்றி தங்களின் அழகான பூக்கள் மற்றும் தேன் மூலம் நன்மை செய்யும் பூச்சிகளை தோட்டத்திற்கு அதிக அளவில் ஈர்க்கின்றன. தேனீக்கள் உங்கள் தோட்டத்திற்கு வந்தால் மட்டுமே செடிகளில் மகரந்தச் சேர்க்கை சீராக நடைபெற்று அதிக அளவில் காய்கறிகளும் பழங்களும் கிடைக்கும். இயற்கையின் இந்த சங்கிலித் தொடரை புரிந்து கொண்டு செயல்பட்டால் விவசாயமும் தோட்டக்கலையும் மிகவும் எளிமையானதாக மாறிவிடும். இரசாயனங்களை நம்புவதை விட இயற்கையை நம்புவதே நீண்டகால அடிப்படையிலான ஒரு நிலையான தீர்வாகும். இந்த செடிகளை பராமரிப்பதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கிய குறிப்புகளை பார்ப்போம். இந்த செடிகளின் வாசனைதான் பூச்சிகளை விரட்டுகிறது என்று பார்த்தோம் அல்லவா? அந்த வாசனை எதிலிருந்து வருகிறது? செடிகளின் இலைகளிலும் பூக்களிலும் உள்ள அத்தியாவசிய எண்ணெய்களிலிருந்துதான் வருகிறது. எனவே இந்த செடிகள் எப்போதும் ஆரோக்கியமாக இருப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். இந்த செடிகளை போதிய சூரிய வெளிச்சம் படும் இடங்களில் வைக்க வேண்டும். சூரிய ஒளி அதிகமாக படும்போதுதான் செடிகள் அதிக அளவில் அத்தியாவசிய எண்ணெய்களை உற்பத்தி செய்யும். நிழலில் வளரும் செடிகளை விட வெயிலில் வளரும் செடிகளுக்கு வாசனை அதிகமாக இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். அதேபோல செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும்போது ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். அளவுக்கு அதிகமாக தண்ணீர் ஊற்றினால் வேர்கள் அழுகிவிடும். அத்துடன் இலைகளில் உள்ள எண்ணெய் தன்மையும் நீர்த்துப் போய்விடும். எனவே மண் காய்ந்திருப்பதை உறுதி செய்த பின்னரே தண்ணீர் ஊற்ற வேண்டும். மாதம் ஒரு முறை இயற்கை உரங்களான மண்புழு உரம் அல்லது மாட்டுச் சாண எருவை இந்த செடிகளுக்கு இடுவதன் மூலம் செடிகள் செழிப்பாக வளரும். செடிகள் செழிப்பாக இருந்தால்தான் அவற்றின் தற்காப்புத் திறனும் வலிமையாக இருக்கும். மேலும் சில இலைகளை லேசாக கசக்கி விடுவதன் மூலம் அதன் வாசனையை காற்றில் வேகமாக பரவச் செய்யலாம். இறுதியாக, இயற்கை விவசாயம் அல்லது இயற்கை தோட்டக்கலையை பின்பற்றும் போது நீங்கள் ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை முறையில் வளர்க்கப்படும் செடிகளின் இலைகளில் சில ஓட்டைகள் இருப்பது மிகவும் சாதாரணமான ஒரு விஷயமாகும்.
100% எந்த பூச்சியுமே இல்லாமல் பிளாஸ்டிக் செடிகளைப் போல வளர்க்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு தவறான எண்ணமாகும். சில பூச்சிகள் வந்து ஓரிரு இலைகளை சாப்பிடுவதால் செடி இறந்து விடாது. மாறாக அது அந்த செடியின் எதிர்ப்புச் சக்தியை இன்னும் அதிகரிக்கிறது. சிறிய அளவில் பூச்சிகள் தாக்குவது உங்கள் தோட்டத்தின் சூழலியல் ஆரோக்கியமாக உள்ளது என்பதையே காட்டுகிறது. இரசாயனங்கள் மூலம் வளர்க்கப்படும் பளபளப்பான காய்கறிகளை விட இயற்கையாக வளர்க்கப்படும் சற்று வடிவம் மாறிய அல்லது சிறு தழும்புகள் உள்ள காய்கறிகளே 100% ஆரோக்கியமானவை. இந்த 7 செடிகளையும் உங்கள் தோட்டத்தில் இணைப்பதன் மூலம் நீங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவது மட்டுமின்றி உங்கள் குடும்பத்திற்கு எந்த நச்சுக்களும் இல்லாத சுத்தமான உணவை வழங்குகிறீர்கள். உங்கள் குழந்தைகள் எந்த பயமும் இல்லாமல் தோட்டத்தில் விளையாடலாம். வண்ணத்து பூச்சிகளும் தேனீக்களும் உங்கள் தோட்டத்தை ஒரு சொர்க்கமாக மாற்றும். இதைவிட ஒரு பெரிய மகிழ்ச்சி வேறென்ன இருக்க முடியும்? இந்த இயற்கை முறையை இன்றே உங்கள் வீட்டில் தொடங்கி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை காண்பீர்கள். நாம் இதுவரை பார்த்த அனைத்து விஷயங்களையும் ஒருமுறை சுருக்கமாக பார்ப்போம். பூச்சிகளை விரட்டும் செடிகள் என்பது ஏதோ வித்தை அல்ல. இது முற்றிலும் அறிவியல் பூர்வமான தாவரவியல் உண்மையாகும். செண்டுமல்லிச் செடி நிலத்திற்கு மேலுள்ள பூச்சிகளையும் வேர்களை தாக்கும் நூற்புழுக்களையும் ஒழிக்கிறது. துளசியும் பேசிலும் கொசுக்களையும் தக்காளிப் புழுக்களையும் விரட்டியடிக்கின்றன. லாவெண்டர் செடி தனது இனிமையான வாசனையால் அந்துப்பூச்சிகள் மற்றும் டெள்ளுப்பூச்சிகளுக்கு அரணாக நிற்கிறது. சாமந்திப் செடி இயற்கையான பைரத்ரின் மூலம் பூச்சிகளின் நரம்பு மண்டலத்தை தாக்கி அழிக்கிறது. புதினா செடி எறும்புகள் மற்றும் சிலந்திகளை தனது மென்தால் வாசனை மூலம் துரத்துகிறது. ரோஸ்மேரிச் செடி முட்டைக்கோஸ் மற்றும் பீன்ஸ் செடிகளை பாதுகாக்கும் ஒரு கடினமான காவலனாகச் செயல்படுகிறது. இறுதியாக பூண்டுச் செடி தனது கந்தக வாசனை மூலம் அசுவினி பூச்சிகளை ரோஜா செடியின் பக்கமே வரவிடாமல் பாதுகாக்கிறது. இந்த ஒவ்வொரு செடியும் தனக்கென ஒரு தனித்துவமான பாதுகாப்பு பொறிமுறையை கொண்டுள்ளது. இவற்றை சரியாக புரிந்து கொண்டு நமது தேவைக்கேற்ப தோட்டத்தில் பயன்படுத்தினால் நீங்கள் உங்கள் வாழ்நாளில் ஒருபோதும். இந்த செடிகளை பற்றி பேசும்போது மண் வளத்தை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரசாயன பூச்சிக்கொல்லிகளை நீங்கள் மண்ணில் தெளிக்கும்போது அது மண்ணில் உள்ள மண்புழுக்கள் மற்றும் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளை ஒட்டுமொத்தமாக கொன்றுவிடுகிறது. இதனால் மண் செத்துப்போன ஒரு வெறும் பொருளாக மாறிவிடுகிறது. பின்பு அந்த மண்ணில் எந்த செடியும் வளராது. ஆனால் நாம் பரிந்துரைத்த இந்த 7 செடிகளை நீங்கள் வளர்க்கும்போது அவை மண்ணின் வளத்தை அதிகரிக்கவே செய்கின்றன. இந்த செடிகளின் வேர்கள் மண்ணில் உள்ள நுண்துளைகளை அதிகரித்து காற்றோட்டத்தை மேம்படுத்துகின்றன. மழை பெய்யும்போது தண்ணீர் எளிதாக பூமிக்குள் செல்ல இது உதவுகிறது. மேலும் இந்த செடிகளின் இலைகள் உதிர்ந்து மண்ணில் மட்கும்போது அதுவே மற்ற செடிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த இயற்கை உரமாக மாறுகிறது. அதாவது நீங்கள் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்காக நடும் ஒரு செடி மறைமுகமாக உங்கள் நிலத்தின் தரத்தை உயர்த்துகிறது. இது ஒரு சுழற்சி முறையாகும். ஒரு ஆரோக்கியமான மண்ணில் வளரும் செடிகளுக்கு இயற்கையாகவே நோய்களை எதிர்த்து போராடும் சக்தி அதிகமாக இருக்கும். எனவே அடிப்படையான மண் வளத்தை பாதுகாப்பதுதான் ஒரு சிறந்த தோட்டக்காரனின் முதல் கடமையாக இருக்க வேண்டும். இந்த 7 செடிகளும் அந்த பணியை மிகச் சிறப்பாகச் செய்கின்றன. பலர் என்னிடம் கேட்கும் ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த செடிகளை மாடித் தோட்டத்தில் வளர்க்க முடியுமா என்பதுதான். நிச்சயமாக முடியும். சொல்லப்போனால் மாடித் தோட்டங்களுக்கு இந்த முறை மிகச் சிறந்ததாகும். மாடித் தோட்டங்களில் இடம் குறைவாக இருக்கும் என்பதால் பூச்சிகளின் தாக்குதல் மிக வேகமாக மற்ற தொட்டிகளுக்கும் பரவிவிடும். நீங்கள் காய்கறி தொட்டிகளுக்கு இடையிடையே ஒரு சிறிய தொட்டியில் செண்டுமல்லி அல்லது புதினா செடியை வைத்துவிட்டால் போதும். அது ஒரு இயற்கை வேலி போலச் செயல்படும். குறிப்பாக மாடித் தோட்டத்தில் கொசுக்களின் உற்பத்தி அதிகமாக இருக்கும் என்று பலர் தயங்குவார்கள். உங்கள் மாடியின் 4 மூலைகளிலும் துளசி அல்லது லாவெண்டர் செடிகளை வளர்த்து பாருங்கள். கொசுக்களின் நடமாட்டம் பெருமளவு குறைவதை கண்கூடாக காண்பீர்கள். மாடித் தோட்டத்தில் எடை குறைவான மண்கலவையை பயன்படுத்துவதால் இந்த செடிகளின் வேர்கள் மிக எளிதாக வளர்ந்து அதனுடைய வேலைகளைச் செய்யத் தொடங்கும். உங்கள் மாடியை வெறும் காய்கறி தோட்டமாக மட்டும் வைத்திருக்காமல் ஆங்காங்கே மஞ்சள் நிறச் செண்டுமல்லியும்
ஊதா நிற லாவெண்டரும் பூத்துக் குலுங்கும்போது அது பார்ப்பதற்கு ஒரு மிகச் சிறந்த மன அமைதியை தரும் இடமாக மாறிவிடும். அழகும் பயனும் ஒன்றிணைந்த இந்த முறையை மாடித் தோட்டக்காரர்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும். இந்த செடிகளை நீங்கள் எங்கு வாங்கலாம் என்பது பற்றிய ஒரு சிறிய குறிப்பை தருகிறேன். இந்த 7 செடிகளும் மிகவும் சாதாரணமான நம்மூர் தட்பவெப்பநிலைக்கு எளிதில் வளரக்கூடிய செடிகள்தான். உங்கள் வீட்டின் அருகில் உள்ள எந்த ஒரு நர்சரியிலும் இந்த செடிகள் சுலபமாக கிடைக்கும். செண்டுமல்லி மற்றும் சாமந்திச் செடிகளை விதைகளிலிருந்தே நீங்கள் மிக எளிதாக உருவாக்கலாம். புதினா மற்றும் ரோஸ்மேரி போன்ற செடிகளை ஒரு சிறிய தண்டை வெட்டி மண்ணில் நட்டு வைத்தாலே அது துளிர்விட்டு வளரத் தொடங்கிவிடும். பூண்டு செடியை வளர்க்க நீங்கள் எங்கும் அலைய வேண்டியதில்லை. உங்கள் சமையலறையில் உள்ள பூண்டிலிருந்து ஒரு பல்லை எடுத்து மண்ணில் ஊன்றி வைத்தாலே போதும். இதை தொடங்குவதற்கு நீங்கள் அதிக பணம் செலவழிக்க வேண்டியதில்லை என்பதுதான் இதன் மிகப்பெரிய சிறப்பு. ஒருமுறை இந்த செடிகளை உங்கள் தோட்டத்தில் வளர்த்துவிட்டால் அவற்றிலிருந்து கிடைக்கும் விதைகளை அல்லது கிளைகளை பயன்படுத்தி அடுத்தடுத்த வருடங்களுக்கும் நீங்கள் இலவசமாக செடிகளை பெருக்கிக் கொண்டே போகலாம். இரசாயன பூச்சிக்கொல்லிகளை தொடர்ந்து விலை கொடுத்து வாங்குவதோடு ஒப்பிடுகையில் இது முற்றிலும் ஒரு இலவசமான மற்றும் நிரந்தரமான தீர்வாகும். உங்கள் தோட்டத்தின் பொருளாதாரத்தையும் இது வெகுவாக சீர்படுத்தும். இந்த செடிகள் வெளியிடும் வாசனையை பற்றி நாம் நிறைய பேசினோம். இது எப்படி சரியாக வேலை செய்கிறது என்பதை ஒரு எளிய உதாரணம் மூலம் பார்ப்போம். நீங்கள் ஒரு கூட்டமான பேருந்தில் பயணம் செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். திடீரென்று யாராவது ஒரு கடுமையான வாசனை திரவியத்தை அடித்துக் கொண்டு வந்தால் உங்களால் மற்ற வாசனைகளை உணர முடியாமல் மூச்சு முட்டுவது போல் ஒரு உணர்வு ஏற்படும் அல்லவா? சரியாக இதே நிலைமைதான் பூச்சிகளுக்கும் ஏற்படுகிறது. பூச்சிகள் தங்களுக்கு தேவையான உணவை கண்களைக் கொண்டு தேடுவதில்லை. அவை தங்களுடைய உணர்வு கொம்புகள் மூலம் வாசனையை வைத்துத்தான் தக்காளிச் செடியையோ அல்லது கத்தரிக்காய் செடியையோ கண்டுபிடிக்கின்றன. உங்கள் காய்கறி செடிக்கு அருகில் செண்டுமல்லி அல்லது ரோஸ்மேரி இருக்கும்போது இந்த கடுமையான வாசனையானது காய்கறி செடியின் மெல்லிய வாசனையை மறைத்து விடுகிறது. இதனால் அந்த பூச்சியின் நுகரும் திறன் முற்றிலும் செயலிழந்து அங்கு உணவு இல்லை என்று நினைத்து வேறு இடத்திற்கு பறந்து சென்று விடுகிறது. இதற்கு பெயர்தான் வாசனை மறைப்பு உத்தி என்று அறிவியலில் கூறுவார்கள். இது பூச்சிகளை கொல்வதை விட மிகச் சிறந்த தற்காப்பு முறையாகும். ஏனென்றால் பூச்சிகள் இறந்தால் மீண்டும் முட்டையிட்டு பெருகும். ஆனால் அவை இடத்தை விட்டு ஓடினால் தொல்லை நிரந்தரமாக தீரும். இயற்கை முறைகளை பின்பற்றும் போது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் பொறுமை. இரசாயன பூச்சிக்கொல்லிகளைப் போல ஸ்ப்ரே செய்த அடுத்த 5 நிமிடங்களில் எல்லா பூச்சிகளும் செத்து விழும் என்ற மாயாஜாலத்தை இங்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இந்த இயற்கை செடிகள் தங்களின் பாதுகாப்பு வேலையை தொடங்குவதற்கு சில நாட்கள் அல்லது வாரங்கள் கூட ஆகலாம். செடிகள் ஓரளவிற்கு வளர்ந்து அவற்றின் அத்தியாவசிய எண்ணெய்களை காற்றில் பரவவிட்ட பிறகுதான் அதன் பலனை நீங்கள் முழுமையாக காண முடியும். எனவே செடியை நட்ட 2 நாட்களிலேயே இன்னும் பூச்சிகள் இருக்கின்றனவே என்று அவசரப்பட்டு மீண்டும் இரசாயனங்களை நோக்கி போய்விடாதீர்கள். இயற்கைக்கு அதற்கென ஒரு நேரம் உள்ளது. அந்த நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும். முதல் முறை இந்த சூழலை உருவாக்குவது சற்று சவாலாக இருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் உங்கள் தோட்டம் தானாகவே தன்னை தற்காத்துக் கொள்ளும் திறனை பெற்றுவிடும். ஒரு பழமொழி சொல்வார்கள், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று. அது மனிதர்களுக்கு மட்டுமின்றி செடிகளுக்கும் பொருந்தும். பொறுமையாக இருந்து இயற்கை வழியில் தோட்டத்தை பராமரித்தால் அது உங்களுக்கு ஆச்சரியப்படும்படியான அறுவடையை கொடுக்கும் என்பது உறுதி. சிலர் இந்த வாசனையுள்ள செடிகளை வீட்டின் உள்ளே வளர்க்கலாமா என்று கேட்பார்கள். நிச்சயமாக வளர்க்கலாம். ஜன்னல் ஓரமாகவோ அல்லது பால்கனியிலோ போதுமான சூரிய ஒளி கிடைக்கும் இடங்களில் லாவெண்டர், புதினா மற்றும் துளசி போன்ற செடிகளை தொட்டிகளில் வளர்க்கலாம். இது உங்கள் வீட்டிற்குள் கொசுக்கள் மற்றும் ஈக்கள் நுழைவதை பெருமளவு தடுக்கும். மேலும் இந்த செடிகள் உங்கள் வீட்டிற்குள் ஒரு இயற்கையான அறையை சுத்திகரிக்கும் வாசனையை தருகின்றன. நீங்கள் செயற்கையான ரூம் ஸ்ப்ரேக்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக இந்த செடிகளின் இலைகளை லேசாக தொட்டுவிட்டாலே வீடு முழுவதும் ஒரு அற்புதமான மூலிகை வாசனை பரவும். இது மன அழுத்தத்தை குறைத்து
நல்ல மனநிலையை உருவாக்கும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. தோட்டத்திற்கு மட்டுமின்றி உங்கள் வீட்டின் உள்ளே உள்ள காற்று மாசை குறைப்பதற்கும் இது ஒரு சிறந்த வழியாகும். குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் உள்ள வீடுகளில் இரசாயன கொசு விரட்டிகளை பயன்படுத்துவதை தவிர்த்துவிட்டு இதுபோன்ற இயற்கை செடிகளை வளர்ப்பது அவர்களின் சுவாச ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இது ஒரு செடி, ஆனால் பல நன்மைகளை தரக்கூடியது. இந்த 7 செடிகளும் உங்கள் தோட்டத்தை ஒரு பாதுகாப்பான கோட்டையாக மாற்றப் போகின்றன. இனிமேல் உங்கள் தோட்டத்தில் அசுவினி பூச்சிகளையோ கம்பளி புழுக்களையோ பார்த்தால் பயந்து ஓட வேண்டியதில்லை. இயற்கையே நமக்கு தேவையான அனைத்து தீர்வுகளையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. நாம் தான் அதை சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்த தவறிவிட்டோம். மீண்டும் பழைய முறைக்கு திரும்புவதற்கான நேரம் இது. இந்த செடிகளை நட்டு உங்கள் தோட்டத்தின் பல்லுயிர் தன்மையை பெருக்குங்கள். உங்கள் தோட்டம் எவ்வளவு பசுமையாகவும் ஆரோக்கியமாகவும் மாறுகிறது என்பதை சில வாரங்களிலேயே நீங்கள் உணர்வீர்கள். மற்றவர்களுக்கும் இந்த இயற்கை முறையை எடுத்துச் சொல்லுங்கள். இரசாயனங்கள் இல்லாத ஒரு சுத்தமான உலகத்தை உருவாக்குவது நம்மிலிருந்துதான் தொடங்க வேண்டும். எந்தத ஒரு செயற்கை உரமும் மருந்தும் இல்லாமல் நம் முன்னோர்கள் சாதித்ததை நாமும் சாதிக்க முடியும். இயற்கை விவசாயம் என்பது ஒரு கலை. அதை ரசித்துச் செய்ய பழகுவோம். உங்கள் செடிகளுடன் பேசுங்கள். அவற்றின் மாற்றங்களை கவனியுங்கள். இந்த 7 பாதுகாவலர்களும் உங்கள் தோட்டத்தை எந்த பாதிப்புமின்றி காப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவ்வளவு நேரம் நாம் பார்த்த இந்த தகவல்களில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை என்ன தெரியுமா? பூச்சிகள் உண்மையில் உங்கள் தோட்டத்தின் எதிரிகள் அல்ல. அவை உங்கள் செடிகளில் உள்ள பலவீனத்தை காட்டும் ஒரு கண்ணாடி மட்டுமே. ஒரு செடி பலவீனமாக இருக்கும்போதுதான் பூச்சிகள் அதை தேடி வருகின்றன. இந்த 7 அற்புதமான செடிகளை பயன்படுத்தி இரசாயனங்கள் இல்லாமல் ஒரு இயற்கையான பாதுகாப்பு வேலியை உருவாக்குவதன் மூலம் நீங்கள் பூச்சிகளை விரட்டுவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் ஒட்டுமொத்த தோட்டத்தின் ஆரோக்கியத்தையும் பன்மடங்கு அதிகரிக்கிறீர்கள். செண்டுமல்லி, துளசி, லாவெண்டர், சாமந்தி, புதினா, ரோஸ்மேரி மற்றும் பூண்டு ஆகிய இந்த 7 செடிகளும் இயற்கை நமக்கு அளித்த மிகச்சிறந்த பரிசுகளாகும். இந்த வீடியோவில் உள்ள குறிப்புகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று முழுமையாக நம்புகிறேன். இதுபோன்ற பயனுள்ள பல தோட்டக்கலை ரகசியங்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து தோட்டக்கலையில் ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். உங்களிடம் நான் கேட்க விரும்பும் கேள்வி இதுதான்: இந்த 7 செடிகளில் எந்தச் செடியை நீங்கள் முதல் முறையாக உங்கள் தோட்டத்தில் நடப்போகிறீர்கள்? உங்கள் பதிலையும் இயற்கை விவசாயம் சார்ந்த உங்கள் அனுபவங்களையும் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நாம் அனைவரும் இணைந்து விவாதிப்போம். வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.